அன்புக்குரியவர்களே, இந்த ஏகத்துவம் என்பது அரபியிலே தௌஹீத் என்று சொல்வார்கள். தௌஹீத் என்றால் ஏகத்துவம். ஏகத்துவம் என்றால் என்ன? ஒரு இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் ஏகத்துவம். இந்த ஏகத்துவத்திற்கு எதிரானதை நாங்கள் ஷிர்க், இணை வைத்தல் என்று நாங்கள் சொல்வோம். இந்த ஏகத்துவம் என்பது ஒரு காலத்தில் இது ஒரு பயங்கரவாத சிந்தனையாக பார்க்கப்பட்டது. அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொல்வது அது பயங்கரவாத சிந்தனை அல்ல, அடிப்படைவாதம் அல்ல. அது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. ஏனைய சமயங்களிலும் இந்த கொள்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக பிரதானமான ஒரு சில சமயங்களை சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். இந்து வேதத்திலே ரிக்வேதம் என்று சொல்கிற அவர்களுடைய இந்து மதத்தினுடைய ஒரு வேதம். அந்த வேதத்தினுடைய முதலாவது அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலே அவனை அன்றி நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள், அவன் மட்டுமே வணக்கத்துக்குரியவன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்து மக்கள் நம்புகின்ற ஒரு வேதம். அதே ரிக்வேதத்தினுடைய 45வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் தனித்தவனான இணையற்றவனுக்கு எல்லா புகழும் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்து மதத்திலே அவர்களுடைய வேதங்களிலே ஓரிரை கொள்கை, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அவர்களுடைய புனித வாக்குகளாக கருதப்படுகிற உபனிஷங்களில் இந்த ஏகத்துவ கொள்கை நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இடம் சந்தோக்கிய உபனிஷம் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய வேதத்தினுடைய புனித வாக்குகள் என்று சொல்லப்படுகிற அந்த உபனிஷங்கள். அதிலே 2வது தலைப்பிலே முதலாவது வசனம், இரண்டல்லாத அவன் ஒருவனே, அவன் ஒருவன் மட்டுமே என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்து வேதம் ஓரிரை கொள்கையை சொல்லி இருக்கின்றது. அவர்களுடைய வேத வசனங்களில் அதிகமான இடங்களில் இந்த ஓரிரை கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறது. யூத மதத்திலே, யூதர்களுடைய தோராவிலே Hear, O Israel, the Lord our God, the Lord is one. இஸ்ரவேலர்களே கேளுங்கள், எங்கள் இறைவன் அவன் ஒரே இறைவன் என்ற கொள்கை யூதர்களுடைய தோராவிலே, தௌராத் என்று சொல்லப்படுகிற வேதத்திலே, பைபிளினுடைய 2 பகுதி இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப பகுதி என்பது யூதர்கள் ஏற்றுக்கொள்கிற பகுதி. அதிலே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய பைபிள் 2ஆக பிரித்தால் முதலாவது பகுதியை யூதர்களும், அடுத்த பகுதியை அவர்கள் மோசஸுக்கு இறக்கப்பட்டது என்று முதலாவது பகுதியும், 2வது ஜீசஸுக்கு இறக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்வோம். இந்த யூதர்கள் அவர்கள் மோசஸ் என்று சொல்வார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் என்று சொல்வார்கள். எனவே கிறிஸ்தவர்களுடைய மார்க் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய பைபிளினுடைய ஒரு அத்தியாயத்திலே எங்கள் இறைவன் ஒரே இறைவன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஓரிரை கொள்கை என்பது அது பயங்கரவாதம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் ஓரிரை கொள்கையை சொல்கிறது. அது புதிய ஒன்று அல்ல. எல்லா வேதங்களிலும் ஓரிரை கொள்கை இருக்கிறது. இறைவனை வணங்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் பல தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ் தஆலா எங்களை படைத்ததனுடைய நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக, அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏகத்துவம் என்பது இது மனிதனுடைய இயற்கையாக மனிதன் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபாக்கிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, உங்களுடைய முகத்தை நேரான இந்த தூய்மையான மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் திருப்புங்கள். இந்த மார்க்கம் என்பது, இந்த ஏகத்துவ மார்க்கம் என்பது இது அல்லாஹ் தஆலா படைத்த மார்க்கம், அல்லாஹ் தஆலா உங்களுக்காக உருவாக்கிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா மனிதர்களை எதன் மீது படைத்தானோ அப்படியான ஒரு இயற்கை மார்க்கம், இயற்கை கொள்கை. லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸாலிக தீனுல் கய்யிம், அதுதான் நேரான வழி, நேரான மார்க்கம் என்று சொல்லிவிட்டு வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஏகத்துவம் என்பது இது இயற்கையான ஒரு கொள்கை, இது புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த ஏகத்துவம் என்பது தௌஹீத் ஜமாத்துக்கு மாத்திரம் சொந்தமானது என்ற ஒரு கொள்கை இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். என்ன, நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றால் நாங்க தௌஹீத் இல்லை, நாங்க வேற ஜமாத் என்று சொல்வார்கள். எனவே அப்படியான கொள்கையோடு சிலர் வாழ்கிறார்கள். உண்மையில் ஏகத்துவம் என்று சொல்வது அது முஸ்லிம்களுக்கானது, எந்த ஜமாத்துக்கும் சொந்தமானது அல்ல. யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஏகத்துவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா அன்பியாவிலே 25வது வசனத்தில் சொல்கிறான், ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூல், உங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்களை எல்லாம் நாங்கள் அனுப்பியது இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், என்னை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வாகிய என்னை மட்டும்தான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுமாறு நாங்கள் வஹி அறிவித்துத்தான் ஒவ்வொரு தூதரையும் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த தௌஹீத் என்பது, ஏகத்துவம் என்பது நபி அவர்கள் போதித்த கொள்கை. இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்களுக்கு முன்னர் எல்லா தூதர்களும் போதித்த கொள்கை இந்த கொள்கை. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும், அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்க கூடாது என்பது எல்லா தூதர்களும் சொன்ன கொள்கை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், யா முஆத் அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வ மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், முஆதே அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று உனக்கு தெரியுமா? அதே போன்று அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இருக்கின்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உனக்கு தெரியுமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். கால குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று நான் சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், கால ஃபைன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பது ஐயஅ்புதுல்லாஹ வ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும், அந்த அல்லாஹ்வுக்கு எதை கொண்டும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. வஹக்குல் இபாதி அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தன் மீது விதித்திருக்கின்ற அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய அந்த கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ் யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களை அல்லாஹ் தஆலா கண்டிக்க கூடாது என்பது அல்லாஹ் தன் மீது விதியாக்கி இருக்கின்ற அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே,
நாம் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்க கூடாது. அவ்வாறு இணை வைப்பது என்பது எங்களுடைய கலிமாவுக்கு எதிரானது, ஏகத்துவத்திற்கு எதிரானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அப்தின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். ஒரு அடியான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் ஆவார்கள் என்று எவர்கள் சாட்சி சொல்கிறார்களோ அந்த அடியானை அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், நரகத்தை அவனுக்கு ஹராமாக்குகிறார். அல்லாஹ்வை வணங்குகின்ற ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை அவனுடைய வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய அடிமையான தூதராக ஒருவன் நம்புகிறாரோ அப்படி நம்பி வாழ்கிறவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இணை வைக்காமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபலே, இன்னக தக்தமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப், நீங்கள் வேலைக்காரர்களிடம் செல்கிறீர்கள். ஃபல்யகுன் அவ்வல மா ததூஹும் இலா யுவஹிதுல்லாஹ், அவர்களிடத்தில் நீங்கள் முதலாவது பிரச்சாரம் செய்ய வேண்டியது, தாவா செய்ய வேண்டியது அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை நோக்கித்தான். மற்ற விடயங்கள் எல்லாம் அடுத்ததுதான். முதலாவது ஏகத்துவத்தை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை மாத்திரம்தான் அவர்கள் வணங்க வேண்டும், அந்த அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்பதை நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அந்த வேதக்காரர்கள் இந்த தௌஹீத ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், ஃபைதா அரஃபுதாலி, இதை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டால், ஃபாக்பிருஹும் அன்னல்லாஹ் கத் ஃபரல அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபீ யௌமிஹிம் வ லைலத்திஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரவு பகலாக ஒரு நாளில் அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையினையும் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையினையும் குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07726556558 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.